என் மடியில் என் சிறிய மருமகன், அக்காவின் மகன், அழுது கொண்டே இருந்தான். இந்த நேரத்தில் எனக்கு வெறும் 16 வயதுதான். அவனை எப்படி அமைதிப்படுத்துவது என்று எனக்கு புரியவில்லை. அவன் அழுது கொண்டே இருந்தான், அமைதியாவதாகவே தெரியவில்லை. அவனை மடியில் வைத்து தாலாட்டி தாலாட்டி நான் களைத்துப் போய்விட்டேன். என் அம்மா அதிர்ச்சியால் தன் அறையில் கிடந்தார். அவருக்கு மீண்டும் மீண்டும் மயக்கமாக வந்தது. நானும் ஒரு பெரிய துக்கத்தில் மூழ்கியிருந்தேன். ஏனென்றால் என் அக்கா குழந்தை பிறந்தவுடனேயே இவ்வுலகை விட்டு பிரிந்துவிட்டார். ஆனால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தாதபோது நானும் உரக்க கதறி அழத் தொடங்கினேன். என் குரலைக் கேட்டு அப்பா என் அறைக்கு வந்தார். என்னை அந்த குழந்தையோடு சேர்ந்து அழுவதை பார்த்து, "நந்தினி, என்ன ஆச்சு அம்மா? ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டார். நான், "அப்பா, இந்த குழந்தை அமைதியாகவே ஆகமாட்டேன்கிறது. நான் இவனை எப்படி அமைதிப்படுத்துவேன்?" என்றேன். என் அப்பா அந்த குழந்தையை தன் மடியில் எடுத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டு, "இவனும் வந்தவுடனேயே தன் தாயை இழந்துவிட்டான், என்ன செய்வது?" என்றார். மிகக் கஷ்டப்பட்டு நான் என் அம்மாவையும் என் மருமகனையும் சமாளித்தேன். இறுதியாக 8 நாட்களுக்குப் பிறகு மெல்ல மெல்ல என் அம்மாவின் உடல்நிலை சற்று தேறியது. இருப்பினும் அவர் தன் மகளை நினைத்து மிகவும் அழுவார். ஆனாலும் அவர் தன் பேரனை கவனிக்கத் தொடங்கினார். என் அக்காவின் இறுதிச் சடங்கிற்குப் பிறகு ஆகாஷ் ஒருமுறை கூட எங்கள் வீட்டிற்கு வரவில்லை. என் அக்காவிற்கும் ஆகாஷிற்கும் காதல் திருமணம். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வைத்திருந்தார்கள். ஆனால் என் அக்காவிற்கு வயது மிகவும் குறைவு. முதலில் அம்மாவும் அப்பாவும் இந்த திருமணத்திற்கு முற்றிலும் எதிராகவே இருந்தார்கள். சுனைனாவுக்கு, "என் அக்கா இன்னும் வயது குறைவாக இருக்கிறது. இப்போது நாங்கள் எங்கள் மகளுக்கு திருமணம் செய்ய விரும்பவில்லை" என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் சுனைனா அக்காவும் பிடிவாதம் பிடித்தார். அங்கே ஆகாஷும் வீட்டை விட்டு அகலவில்லை. இதனால் வேறு வழியின்றி அம்மா அப்பா இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டியதாயிற்று. ஏனெனில் சுனைனா அக்கா உணர்ச்சிவசப்பட்டு ஏதேனும் தவறான முடிவை எடுத்து விடுவாரோ என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் குழந்தை பிறப்பின் போதே என் அக்கா இவ்வுலகை விட்டுச் சென்றுவிட்டார். அவருக்கு அவ்வளவுதான் ஆயுள் எழுதப்பட்டிருந்தது. 1 மாதம் கடந்தது. இப்போது குழந்தைக்கு என் மடியின் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஆகாஷ் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அவனது தாடி வளர்ந்திருந்தது, கண்கள் சிவந்திருந்தன. சிறிது நேரமே அவன் தன் மகனை மடியில் எடுத்து அன்பை காட்டினான். என் அம்மா, "நந்தினி இன்னும் மிகச் சிறியவள், மிகவும் சிரமப்பட்டுத்தான் சமீரை சமாளிக்கிறாள். சுனைனாவின் இறப்பிற்குப் பிறகு நான் எப்படியும் நோயாளியாகிவிட்டேன். என் உடலிலிருந்து பாதி உயிர் பிரிந்துவிட்டது போல எனக்கு தோன்றுகிறது" என்றார். அதற்கு ஆகாஷ், "அத்தை, இது கடவுளின் விருப்பம், நாம் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் பேசி உங்கள் மனதை லேசாக்கிக் கொள்ளலாம், ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்ளலாம். என்னைப் பற்றியும் யோசித்துப் பாருங்கள். காலியான வீட்டில் எனக்கு சுனைனாவின் குரல்கள் கேட்கின்றன. நான் எந்த மனநிலையோடு அங்கே தனியாக வாழ்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும்" என்றான். ஆகாஷின் துக்கம் தன்னிடத்தில் மிகவும் பெரியதாக இருந்தது. என் அம்மா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, "இப்போது விடுமுறை. ஆனால் விடுமுறைக்குப் பிறகு நந்தினியின் 12ஆம் வகுப்பு தொடங்கிவிடும். தம்பி, நான் சிறிய குழந்தையை பராமரிக்கும் நிலையில் இல்லை. போனவள் போய்விட்டாள். நீ இப்போது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். 2வது திருமணம் செய்து கொள்" என்றார். இதனைக் கேட்டதும் ஆகாஷின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவன், "அத்தை, நீங்கள் என்ன பேச்சை பேசுகிறீர்கள்? சுனைனாவின் இடத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது, ஒருபோதும் கொடுக்க முடியாது. நான் அவளை எவ்வளவு நேசித்தேன் என்று உங்களுக்கு தெரியும். அவள் பெயரிலேயே நான் வாழ்க்கையை கழித்து விடுவேன். என் குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததும் நான் அவனை என்னுடன் அழைத்துச் சென்று விடுவேன்" என்றான். என் அம்மா, "நீ சுனைனாவைப் போல் யாரையும் நேசிக்க முடியாது என்று எனக்குத் தெரியும். ஆனால் உன் குழந்தைக்கு தாய் தேவைதானே ஆகாஷ்" என்றார். ஆகாஷ், "ஏன் சித்தியால் வளர்க்க முடியாதா? நந்தினி இன்னும் சிறியவள், வெறும் 16 வயதுதான். உங்களுக்கு ஒன்றும் இப்போது அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதில்லையே. அவள் 20 முதல் 22 வரை வயதை அடையும்போது என் மகனுக்கு 5 முதல் 6 வரை வயது ஆகிவிடும். பிறகு நான் அவனை அழைத்துச் சென்று விடுவேன்" என்றான். ஆனால் என் அம்மா, "ஆகாஷ் தம்பி, நீயும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உன் மகன் சமீர் நந்தினியிடம் பழகிவிட்டால் வேறு எந்த பெண்ணையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இன்றில்லாவிட்டாலும் நாளை நீ 2வது திருமணம் செய்து கொள்ளத்தானே வேண்டும். இந்த வாழ்க்கை தனியாக கிளியாது" என்றார். அதற்கு அவன், "எனக்கு திருமணமே செய்து கொள்ள விருப்பமில்லை, இப்போதும் இல்லை, இனி எப்போதுமே இல்லை" என்றான். என் அம்மா, "தற்போது உன் மனதில சுனைனாவின் துக்கம் பசுமையாக இருக்கிறது. ஆனால் காலம் செல்லச் செல்ல எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என்று எனக்குத் தெரியும். சில மாதங்களுக்குப் பிறகு நீ திருமணம் செய்துகொள்.
அப்போதுதான் உன் குழந்தைக்கு உனது மனைவியாக வரப்போகும் பெண்ணின் பழக்கம் ஏற்படும், இல்லையென்றால் பின்பு மிகவும் கஷ்டமாகிவிடும். இப்போது சமீர் சிறியவனாக இருக்கிறான் என்றார். யாருடைய மடியில் போடுகிறீர்களோ அவருடைய மடியிலேயே அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அவன் பெரியவனாகிவிட்டால் ஒரு புதிய பெண்ணை ஏற்றுக்கொள்வதில் அவனுக்கு பெரும் சிரமம் ஏற்படும். என் அம்மாவின் வார்த்தைகள் ஆகாஷிற்கு பிடிக்கவில்லை. அவன் உடனே எழுந்து சென்றுவிட்டான். அதற்குப் பிறகு முழுதாக 4 மாதங்களுக்குப் பிறகே வந்தான். சமீருக்கு இப்போது 5 மாதங்கள் ஆகியிருந்தன. இப்போது அவன் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் கல்லூரியிலிருந்து கல்லூரி பள்ளி வரும்போது அவன் அழுது கொண்டிருப்பான். அம்மா அவனை தாலாட்டி தாலாட்டி சலித்துப் போவார். ஆனால் அவன் அமைதியாவதே இல்லை. நான் வந்ததும் அவனை மடியில் வாரியணைத்தால் அவனது அழுகை நின்றுவிடும். அவன் என்னோடுதான் தூங்குவான், என் கையால்தான் சாப்பிடுவான், என்னைத்தான் தன் தாயாக நினைத்துக் கொண்டிருந்தான். நானும் அவன்பால் அப்படிப்பட்ட உணர்வுகளையே வளர்த்துக் கொண்டேன். அவன் என் சொந்தக் குழந்தையோ என்று எனக்குத் தோன்றும். என் அம்மா மீண்டும் மீண்டும் ஆகாஷை அழைத்து, உன் வாழ்க்கையைப் பற்றி தீவிரமாக யோசி, இது உன் குழந்தையின் விஷயம் என்று கூறுவார். ஆனால் அவன் மனதுக்குள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தானோ தெரியவில்லை. அம்மா மீண்டும் மீண்டும் அழைத்ததால் 4 மாதங்களுக்குப் பிறகு வந்தான். ஒரே 1 மணி நேரம்தான் உட்கார்ந்திருந்தான். அம்மாவின் பேச்சை ஒரு காதில் வாங்கி மறுகாதில் போட்டுவிட்டு பிறகு எழுந்து சென்று விட்டான். ஒவ்வொரு மாதமும் அவன் என் அப்பாவின் கடையில் கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டுச் செல்வான். இது சமீரின் செலவுகளுக்கானது, என் குழந்தையின் சுமையை நான் யார் மீதும் சுமத்த விரும்பவில்லை என்று கூறுவான். நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன. எனக்கு 19 வயது ஆகியிருந்தது. இப்போது சமீருக்கு 3 வயது ஆகியிருந்தது. இப்போது அவன் நான் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டான். என்னை எம்மா எம்மா மம்மா என்றுதான் அழைப்பான். அந்த நாட்களில் எனக்கு ஒரு திருமண வரனும் வந்தது. மிகவும் வசதியான நல்ல குடும்பத்து ஆட்கள். என் அம்மா ஆகாஷை வரவழைத்து, நந்தினிக்கு மிக நல்ல வரன் வந்திருக்கிறது, நாங்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்றார். இதை கேட்டதும் அவன், ஆனால் என் குழந்தையின் நிலை என்னவாகும்? சமீர் உங்கள் பிள்ளையின் குழந்தை இல்லையா? உங்கள் மகளின் கடைசி அடையாளம் அல்லவா? உங்கள் மகளுக்காக என் குழந்தைக்கு இவ்வளவு கொடுமை செய்யாதீர்கள், அவனிடமிருந்து அவனது தாயை பறிக்காதீர்கள். சமீர் நந்தினியைத்தான் தன் தாயாக நினைக்கிறான். இப்போது உங்கள் மகளுக்கு என்ன வயது கடந்துவிட்டதா? இன்னும் 2-3 வருடங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அதுவரை சமீரும் பெரியவனாகி விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்குவான். பாருங்கள், நானே நந்தினிக்கு மிக நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கிறேன். ஆனால் என் மகன் அந்த அளவிற்கு பக்குவம் அடையும் வரை பொறுங்கள். அப்போதுதான் நான் அவனுடன் இருக்க முடியும். அவனும் விஷயங்களை புரிந்து கொள்வான் என்றான். என் அம்மா, நீ ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் ஆகாஷ்? அவன் இப்படிக்கும் நந்தினியை விடுவதில்லை. அவளை தன் தாயாக நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் பெரியவனானால் அவள் இல்லாமல் அவனால் சுத்தமாகவே இருக்க முடியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யாருக்குத் தெரியும்? நான் நோயாளியாக இருக்கிறேன். நந்தினியின் அப்பாவும் இரத்த அழுத்த நோயாளி. நாங்கள் எங்கள் மகளின் திருமணத்தை விரைவில் செய்து முடிக்க விரும்புகிறோம். நீ உன்னை பற்றி யோசி என்றார். அதற்கு அவன், சரி, உங்களுக்கு அவ்வளவு அவசரம் என்றால் நந்தினியை எனக்கே திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் என்றான். ஆகாஷ் இந்த வார்த்தையை திடீரென்றுதான் சொன்னான். ஆகாஷ் இப்படி பேசுவான் என்று என் அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. இதைக் கேட்டதும் என் அம்மா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, நீ நந்தினியை விட ரொம்பப் பெரியவன், முழுதாக 10 வருடம் பெரியவன் என்றார். ஆகாஷ், அதனால் என்ன இப்போது? சமீர் நந்தினியை தன் தாயாக நினைக்கிறான். இனி அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. நான் வேறு ஏதேனும் பெண்ணை கூட்டி வந்தால் அவள் என் குழந்தையிடம் எப்படி நடப்பாள் என்று தெரியாது. அவளிடம் தாய் போன்ற அன்பு இருக்குமா என்று தெரியாது. என் முன்னால் அன்பாக நடித்துவிட்டு என் முதுகுக்குப் பின்னால் என் குழந்தையை அடிக்கக்கூடும். நந்தினி அவனுடைய சித்தி, அவனிடம் நன்றாக நடப்பாள். அப்படியே தாய் போன்ற அன்பை கொடுப்பாள், இப்போது கொடுத்து கொண்டிருப்பதைப் போல. எனக்கு திருமணம் செய்து கொள்ள எந்த ஆசையும் இல்லை. ஆனால் என் குழந்தைக்கு தாய் வேண்டும். அதற்கு நந்தினியை விடச் சிறந்தவர் வேறு யாருமே இருக்க முடியாது என்றான். என் அம்மா, நான் உன்னுடைய மாமனாருடன் பேசிப் பார்க்கிறேன். பார், நந்தினி என் ஒரே மகள். நீ அவளை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் முழு மனதோடு ஏற்றுக்கொள். வெறும் சமீரின் தாய் என்ற தகுதியில் மட்டுமல்ல, உன் மனைவி என்ற தகுதியிலும் ஏற்றுக்கொள். அப்போதுதான் திருமணத்திற்குப் பிறகு என் மகளைப் பற்றிய கவலை எனக்கு இல்லாமல் இருக்கும் என்றார். இதைக் கேட்டதும் ஆகாஷின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவன், உங்களுக்கு புகார் கூற எந்த வாய்ப்பும் கிடைக்காது என்றான். ஆகாஷ் வசதியான நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன். பார்ப்பதற்கும் அழகான இளைஞனாக இருந்தான். அவனுக்கு 29 வயது. எந்த ஒரு பெண்ணும் அவனை பார்த்தால் தன் மனதை பறிகொடுத்து விடுவாள்.
ஆனால் என் மனதில் ஆகாஷிற்காக அப்படிப்பட்ட எந்த உணர்வுகளும் இருக்கவில்லை. எப்படி இருக்கும்? நான் எப்போதும் அவனை என் அத்தானாக மட்டுமே பார்த்திருந்தேன். அவன் வீட்டில் எந்த பொருளுக்கும் எந்த குறையும் இருக்கவில்லை. இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரிந்தபோது சற்று யோசனைக்குப் பிறகு அவரும் சம்மதம் தெரிவித்தார். ஏனெனில் அவன் என்னைவிட வயதில் 10 ஆண்டுகள் மூத்தவனாக இருந்தாலும் அதைத் தவிர ஆகாஷிடம் எந்த குறையும் இல்லை. எல்லாவற்றையும் விடப்பெரிய பிரச்சினை சமீருடையதுதான். அவன் இன்னும் மிகச் சிறியவன். அவனுக்கு ஒரு தாய் தேவைப்பட்டாள். அந்நிய பெண்ணை எப்படி நம்புவது? அவள் பெற்ற தாயின் அன்பை கொடுப்பாளா மாட்டாளா? இதையெல்லாம் யோசித்துத்தான் என் அப்பா திருமணத்திற்குச் சம்மதித்தார். அது மட்டுமின்றி ஆகாஷின் வீட்டில் எந்த குறைபாடும் இருக்கவில்லை. அங்கே சமீரும் என்னிடம் மிகவும் பழகிவிட்டான். என் அம்மா என் சம்மதத்தை கேட்டபோது நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எதிர்ப்பதற்கு ஆகாஷிடம் எந்த குறையும் இருக்கவில்லை. மாறாக இனிமேல் நான் சமீரை நிம்மதியாக பராமரிக்க முடியும் என்பதே எனக்கு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. ஏனெனில் சமீரின் மீது எனக்கு அளவு கடந்த பாசம் ஏற்பட்டுவிட்டது. சரி, மிகவும் எளிமையான முறையில் எனக்கும் ஆகாஷிற்கும் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. நான் புகுந்த வீட்டிற்கு வந்தபோது என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. ஏனென்றால் நான் ஆகாஷைப் பற்றி அப்படி ஒருபோதும் யோசித்ததே இல்லை. அவன் என் அத்தான் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. தற்போதைக்கு என் இதயம் முற்றிலும் வெறுமையாக இருந்தது. அதில் எந்த உணர்வுகளும் இல்லை. ஒரு கணவன் தன் மனைவியிடம் எப்படி நடப்பாரோ அதேபோல் அவன் என்னிடம் நடப்பான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படி இருக்கவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அவன் எனக்கு ஒரு தனி அறையை காட்டினான். உனக்கு இங்கே எந்த கஷ்டமும் இருக்காது. நீ சமீருடன் இங்கே மிகவும் நிம்மதியாக வாழ்க்கையை கழிக்கலாம் என்றான். நான் ஆச்சரியத்துடன் ஆகாஷைப் பார்த்தேன். அவன் என் அருகில் வந்து, என் மனதில் நேற்றும் சுனைனா இருந்தாள், இன்றைக்கும் சுனைனா இருக்கிறாள், என்றும் சுனைனா மட்டுமே இருப்பாள். நீ இந்த வீட்டிற்கு என் மகன் சமீரின் தாயாக மட்டுமே வந்திருக்கிறாய், என் மனைவியாக அல்ல. ஒருபோதும் என் மனைவியாக மாற முயற்சிக்காதே என்று கூறிவிட்டு அறையை விட்டுச் சென்றுவிட்டான். நான் அமைதியாக உறைந்து போன கண்களால் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். என் அறை வெறுமையானது. சமீர் என் விரலை பிடித்துக்கொண்டு யம்மா யம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் என் கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு சமீரை மெத்தையில் படுக்க வைத்து தூங்க வைத்தேன். என் உடைகளை மாற்றிக்கொள்ளும்போது எனக்கு அழுகையாக வந்தது. இந்த திருமணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் சரி, இது எனக்கு ஒரு புதிய உணர்வாக இருந்தது. நான் ஆகாஷை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டுவிட்டேன். அவனுடன் ஒரு கணவன் மனைவி உறவை வாழ விரும்பினேன். ஆனால் அவன் என் முகத்திலேயே என்னை அவமானப்படுத்தி எனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டான். என் மனதை காயப்படுத்திவிட்டான். இதற்கு பதிலாக என் அம்மா எனக்கு வேறு யாராவது ஒருவனுடன் திருமணம் செய்து வைத்திருக்கலாம். குறைந்தபட்சம் அவன் என்னிடம் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டான் என்று நான் நினைத்தேன். இந்த மனிதன் கல்லெஞ்சக்காரனாக இருந்தான். எவ்வளவு அசால்ட்டாக இதையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றுவிட்டான். என் மனம் என்ன பாடுபடும் என்று ஒரு முறை கூட யோசிக்கவில்லை. எனக்கு என் அக்கா மீது வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் நான் என் வாழ்க்கையை நன்றாக வாழ விரும்பினேன். ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கைத் துணை தன்னை மட்டுமே நேசிக்க வேண்டும் என்றுதானே விரும்புவாள். முன்பு ஆகாஷ் சுனைனாவை நேசித்தபோது என் அக்கா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, அவளுக்கு இவ்வளவு நேசிக்கும் கணவன் கிடைத்திருக்கிறானே என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போது அதே விஷயம் என்னை உறுத்தத் தொடங்கியது. அவன் என் முன்னாலேயே சுனைனாவின் காதலைப் பற்றி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தான். சுனைனா போய்விட்டாள். ஆனால் இப்போது நான் அவன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன். எனக்குச் சேரவேண்டிய சந்தோஷங்களையும் அன்பையும் தருவது அவனது கடமை. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. காலையில் நான் எழுந்தபோது முற்றிலும் அமைதியாக இருந்தேன். உணவை மேஜை மீது எடுத்து வைத்தேன். ஆகாஷ் அமைதியாக காலை உணவை சாப்பிட்டான். அவன் ஒருமுறை கூட நிமிர்ந்து என் பக்கம் பார்க்கவில்லை. அவனைப் போன்ற அந்த கல்லெஞ்சக்கார மனிதனை பார்த்து நான் என் மனதுக்குள்ளேயே கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். அழகில் நான் சுனைனாவை விட மிகவும் மேலானவளாக இருந்தேன். சுனைனாவும் அழகாகத்தான் இருந்தாள். ஆனால் நான் அவளை விட மிக மிக அழகாக இருந்தேன். இருப்பினும் ஆகாஷ் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனது இதயத்தில் சுனைனா மட்டுமே நிறைந்திருந்தாள். அவன் சென்றுவிட்டான். இப்போது நாட்கள் இப்படியே கடக்கத் தொடங்கின. நாள் முழுதும் நான் வீட்ட வேலைகளிலேயே மூழ்கியிருப்பேன் அல்லது சமீருடன் இருப்பேன். ஆனால் இரவில் நான் விரும்பாமலேயே என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கும். அவனுக்கு என்னை பார்ப்பது கூட பிடிப்பதில்லை. என் அருகில் வருவதெல்லாம் ரொம்ப தூரத்து விஷயம். ஆம், எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவன் கொண்டு வந்து வைத்து விடுவான். எனக்கு உணவிற்கோ உடைக்கோ எந்த குறையும் இருக்கவில்லை. ஆனால் ஒரு பெண்ணிற்கு இவை மட்டுமே போதுமானதாகி விடாது. அவளுக்கு கணவனின் அன்பும் தேவைப்படுகிறது. அது எனக்கு கிடைக்கவே இல்லை.
ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் இருக்கும் இயல்பான ஓர் ஆசைதான் அது. நான் என் கணவனின் அரவணைப்பில் அடங்க விரும்பினேன். மனமற அவனை காதலிக்க விரும்பினேன். அவன் என்னை நேசிக்க வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஒரு நாள் சும்மா அப்படியே அலங்காரம் செய்து கொள்ள எனக்கு ஆசை வந்தது. நான் ஒரு அழகான சேலை உடுத்தி மேக்கப் போட்டுக்கொண்டு என் கூந்தலை விரித்து போட்டிருந்தேன். தற்செயலாக அதே நேரத்தில் ஆகாஷும் வீட்டிற்கு வந்துவிட்டான். என்னை பார்த்ததும் அவனது நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. கோபத்தோடு என்னை பார்க்கத் தொடங்கினான். என்ன இது போட்டு வைத்திருக்கிறாய்? இப்படி அலங்காரம் செய்து கொண்டு என் மனதை கவரப் பார்க்கிறாயா? என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நான் என்ன பலவீனமான குணம் கொண்டவனா? நீ என் முன்னால் இப்படி சிங்காரித்துக் கொண்டு வந்தால் நான் என் சுயநினைவை இழந்து உன்னிடம் நெருங்கி விடுவேனா? இப்படிப்பட்ட தந்திரங்களை பயன்படுத்த உனக்கு வெட்கமாக இல்லையா? என்று பேசினான். அவனது பேச்சைக் கேட்டதும் எனக்கு அவனுக்கு முன்னால் என் சுயமரியாதையே மிகச் சிறியதாகிவிட்டது போல் தோன்றியது. நான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. நான் சும்மாதான் அலங்காரம் செய்திருந்தேன். அவன் அலுவலகத்திலிருந்து இவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்து என்னை இப்படி கேவலப்படுத்துவான் என்று எனக்கு தெரியாது. நான் அறைக்குச் சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு உரக்க கதறி அழத் தொடங்கினேன். சமீர் என் அருகிலேயே இருந்தான். நான் அழுவதை பார்த்து என் அருகில் வந்தான். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, யம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுகிறீர்கள்? அப்பா உங்களை திட்டினாரா? நான் உங்களோட செல்லப்பையன் இல்லையா? அப்பாவை விடுங்கள், நான் இப்போதே உங்கள் நெற்றியில் முத்தம் தருகிறேன், நீங்கள் சரியாக விடுவீர்கள் என்றான். நான் அவனை எவ்வாறு தேற்றுவேனோ அதேபோல் அவனும் என்னை தேற்றிக் கொண்டிருந்தான். அவன் என் நெற்றியில் முத்தமிட்டதும் நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். அழுததில் என் மேக்கப் எல்லாம் கலைந்துவிட்டது. என் உதட்டுச் சாயம் முகம் முழுதும் பரவியிருந்தது. கூந்தல் கலைந்திருந்தது. மையோ கன்னங்கள் வரை வழிந்திருந்தது. இந்த நேரத்தில் என் மனதில் சமீரைப் பற்றி எந்த ஒரு உணர்வும் இருக்கவில்லை. மாறாக எனக்கு அவன் மீது கோபம்தான் வந்தது. திடீரென்று எனக்குள் என்ன தோன்றியது என்றால், ஒருவேளை என் வாழ்க்கையில் சமீர் இல்லையென்றால் இன்று என் நிலைமை இப்படி ஆகியிருக்காது. ஏனென்றால் சமீரின் காரணத்தால்தான் எனக்கு ஆகாஷுடன் திருமணம் நடந்தது. அதை நான் சிறிதும் விரும்பியிருக்கவில்லை. சமீர் என்னுடைய இந்த கோலத்தை பார்த்ததும் தன் சிறிய கைகளால் என் முகத்தை துடைக்கத் தொடங்கினான். யம்மா, நீங்கள் அழகான பேய் மாதிரி ஆயிட்டீங்க. நான் இப்போவே உங்க முகத்தை துடைக்கிறேன், இல்லைனா அப்பா பயந்துட்டு மறுபடியும் உங்க கூட சண்டை போடுவாரு என்றான். அவனது பேச்சைக் கேட்டு என் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. அவன் ஒரு அப்பாவி குழந்தை. ஆனால் அந்த நாளுக்குப் பிறகு நான் மீண்டும் ஒருபோதும் அலங்காரம் செய்து கொள்ளவே இல்லை. நான் மிகவும் துடுக்குத்தனமான குறும்புக்கார பெண்ணாக இருந்தவள். பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், விளையாட வேண்டும், அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், மேக்கப் போட்டுக்கொண்டு வண்ண வண்ண உடைகளை அணிய வேண்டுமென்று என் மனம் மிகவும் ஏங்கும். ஆனால் அந்த நாளுக்குப் பிறகு ஒரே ஒரு முறை கூட இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று என் மனது நினைக்கவே இல்லை. எனக்கு இப்போது 20 வயதாகியிருந்தது. அன்றைய தினம் என் பிறந்த நாள். அன்று என் மனதுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. எனக்கு பிடித்த சிவப்பு நிறத்தில் ஒரு ஃப்ராக் ஆடை அணிந்திருந்தேன். கூந்தலையும் விரித்து போட்டிருந்தேன். அது பகல் நேரம், ஆகாஷ் வீட்டிற்கு வரும் நேரம் அல்ல. என் முகத்தில் லேசான மேக்கப்பும் செய்திருந்தேன். சமீர் என் அருகிலேயே இருந்தான். இப்போது அவனுக்கு பள்ளிக்குச் செல்லும் வயதும் ஆகியிருந்தது. சில நேரங்களில் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகும்போது என் மனதில் சமீரின் மீது கோபம் வரத் தொடங்கும். ஆனால் அடுத்த கணமே, இவன் என் மருமகன், என்னை யம்மா யம்மா என்று அழைக்கிறான் என்று எண்ணி அந்த உணர்வை விலக்கித் தள்ளிவிடுவேன். நான் அவனை என் சொந்தக் குழந்தையைப் போல நேசித்தேன். அவனுடைய அப்பாவின் தப்பிற்கு நான் ஏன் சமீருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்? அன்று நான் அலங்காரம் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தபோது சமீர் மொபைலில் என் புகைப்படத்தை எடுத்து ஆகாஷின் எண்ணிற்கு அனுப்பிவிட்டான். இதைப் பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு எனக்கு ஷாஹி பனீர் சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. நான் எழுந்து சமையலறைக்குச் சென்று ஷாஹி பனீர் செய்யத் தொடங்கினேன். நாங்கள் இருவருமாக அம்மா மகன் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது கோபத்துடன் ஆகாஷ் வீட்டிற்குள் நுழைந்தான். நான் இப்படி அலங்காரமாக இருப்பதை பார்த்த அடுத்த கணமே தன் மொபைலை என் முன்னால் ஓங்கி எறிந்தான். இதெல்லாம் என்ன? உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் அங்கே மீட்டிங்கில் பிஸியாக இருக்கிறேன். நீ எனக்கு மீண்டும் மீண்டும் உன் புகைப்படங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறாய். என் முன்னால் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதே என்று உனக்கு எத்தனை முறை புரிய வைப்பது? என் பார்வையில் உனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. நீ வெறும் என் குழந்தையின் தாய் மட்டுமே என்று கத்தினான். எனக்கு எதுவுமே தெரியாததால் நான் திகைத்துப் போய் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன்.
அடுத்த கணமே அவன் என் வாயை அமுக்கி என்னை பலமாகத் தள்ளிவிட்டான். என் கைகளில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள் இருந்தன. அதை நான் என் ஆடைகளுக்கு பொருத்தமாக மிகவும் ஆசையோடு அணிந்திருந்தேன். அடுத்த கணமே அவன் என் கையை மேஜையின் மீது ஓங்கி அடித்தான். மேஜையில் கை பலமாக பட்டதில் வளையல்கள் உடைந்து அங்கிங்கும் சிதறின. சமீர் பயந்து போய் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான். கண்ணாடித் துண்டுகள் என் மணிக்கட்டில் குத்திவிட்டன. நான் வேதனையால் துடித்தேன். ஆகாஷின் எண்ணிற்கு எந்த புகைப்படம் அனுப்பப்பட்டது என்றே எனக்கு தெரியவில்லை. அது சமீர் செய்த அறியாமை. அவன் தன் அப்பாவின் எண்ணிற்கு என் புகைப்படத்தை அனுப்பிவிட்டான். ஆனால் ஆகாஷின் கோபத்திற்கு இரையானது நான்தான். ஒருவேளை அலங்காரம் செய்து கொள்வது, எனக்கு பிடித்த ஆடைகளை அணிவது, எனக்கு பிடித்த உணவைச் சாப்பிடுவது எல்லாமே எனக்கு தடை செய்யப்பட்டதாகிவிட்டது, ஹராமாகிவிட்டது. நான் என் அறைக்குள் கதவை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரமோ என் உணர்வுகளையும் ஆசைகளையும் கொன்று கதறி அழுது கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அன்று இரவு ஒரு கணம் கூட என் கண்கள் மூடவில்லை. சமீர் கதவை தட்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் நான் கதவை திறக்கவில்லை. அவன் தன் அப்பாவிடமே போய் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலையில் நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் நடத்தை முற்றிலும் மாறியிருந்தது. ஆகாஷ் என்னை திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். நான் ஏதேனும் பேசுவேன், புகார் செய்வேன், அல்லது சமீரிடம் தவறாக நடப்பேன். அதனால் என்னை மீண்டும் திட்ட வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். என் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. நான் வெறும் சமீரின் தாய் மட்டுமே. எனக்கு இங்கே வேறு எந்த வேலையும் இல்லை. என் வேலை இங்கே சமீரை கவனித்துக் கொள்வதும் என் கணவனின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் மட்டுமே. நான் என் ஆசைகளை என்றோ கொன்றுவிட்டேன். என் வயதில் உள்ள பெண்கள் காணும் அனைத்து அன்பையும் உணர்வுகளையும் கனவுகளையும் நான் காண்பதை நிறுத்திவிட்டேன். மிகவும் அன்போடு சமீருக்கு காலை உணவு ஊட்டிவிட்டேன். அதற்குப் பிறகு அவனை பள்ளியில் கொண்டு போய் விட்டேன். வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்தேன். என் புதிய ஆடைகள், என் அம்மா எனக்கு வாங்கித் தந்த விலைமதிப்பற்ற ஆடைகள் அனைத்தையும் எடுத்து தீயிட்டு கொளுத்தினேன். நான் என் மீது கவனம் செலுத்துவதையே விட்டுவிட்டேன். எத்தனை நாட்களுக்கு நான் தலைகூட வாராமல் இருப்பேன். இருப்பினும் சமீருடன் சேர்த்து ஆகாஷின் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் செவ்வனே செய்து முடித்தேன். நான் இப்போது ஆகாஷிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டேன். எப்போதாவது தேவைப்பட்டால் பேசுவேன், இல்லையென்றால் என் வேலைகளில் மட்டுமே மூழ்கியிருப்பேன். நான் இப்படி அமைதியாக வேலைகளில் மூழ்கியிருப்பதை பார்த்து இப்போது ஆகாஷிற்கும் உரைக்கத் தொடங்கியிருந்தது. சில நேரங்களில் அவன் என்னிடம் பேச முயற்சிப்பான். ஆனால் நான் ஆமாம் என்று மட்டுமே பதிலளிப்பேன். அதற்குப் பிறகு என்னிடம் பேசுவதற்கு அவனுக்கு தைரியமே வராது. ஆனால் இப்போது எனக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இருக்கவில்லை. என் உணர்வுகள் என்றோ செத்துவிட்டன. சமீர் பள்ளிக்கு செல்லத் தொடங்கினான். படிப்பிலும் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்தான். இப்போது எனக்கு மீதமிருக்கும் நேரத்தை அவனை படிக்க வைப்பதிலேயே செலவிட்டேன். எனக்கு என் அழகைப் பேண வேண்டும் என்ற ஆசையோ அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமோ இருக்கவில்லை. வளையல்கள் என்றால் என்னவென்றே நான் மறந்துவிட்டேன். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, நான் ஒருபோதும் அலங்காரம் செய்து கொண்டு சென்றதே இல்லை. இந்த முறை தீபாவளி வந்தபோது ஆகாஷ் இதை கவனித்திருந்தான். அவன் சமீரை மாலுக்கு அழைத்துச் சென்றபோது என்னையும் வருமாறு கூப்பிட்டான். ஆனால் நான் வேலை இருக்கிறது என்று சாக்குப்போக்கு சொல்லி மறுத்துவிட்டேன். அவன் சமீருடன் திரும்பி வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். என் அருகில் வந்து ஒரு பழுப்பு நிற காகிதப் பையை என்னிடம் நீட்டி, இது நான் உனக்காக கொண்டு வந்தேன் என்றான். இதை சொல்லும்போது அவன் சற்று தயங்கினான். அவனது முகத்தில் தயக்கமும் வெட்கமும் இருந்தது. இத்தனை வருடங்களில் அவன் எனக்கு என்ன கொண்டு வந்திருப்பான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் நம்பிக்கையின்மையுடன் அவனை பார்த்தேன். பிறகு எந்த உணர்ச்சியுமின்றி அதை திறந்து பார்த்தபோது அதில் எனக்கு ஒரு காலத்தில் மிகவும் பிடித்த சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள் இருந்தன. நான் வளையல்களை ஒருமுறை மேலோட்டமாக பார்த்துவிட்டு, இதை ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டேன். ஆகாஷ் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, அதாவது, என் குழந்தையின் தாய்க்காக கொண்டு வந்தேன், உனக்காக கொண்டு வந்தேன். உனக்கு சிவப்பு நிற வளையல்கள் பிடிக்கும்தானே, போட்டுக்கொள் என்றான். நான் எந்த அளவிற்கு ஆச்சரியப்பட்டேனோ அது குறைவுதான். நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தபோது ஒரு கணத்திற்கு அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பை நான் உணர்ந்தேன். ஏதோ ஒன்று என்னை என் பார்வையை திருப்பிக் கொள்ள வற்புறுத்தியது. இத்தனை வருடங்களில் நான் அவனது மனைவி என்ற உணர்வு அவனுக்கு வந்திருக்கலாம். அவனது முதல் மனைவி இறந்துவிட்டாள். ஆனால் அவனது வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணும் இருக்கிறாள். இதனால்தான் அவனது வீட்டில் நாங்கள் ஒரு நியாயமான உறவில் இருந்தபோதிலும் ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகியே இருந்தோம். ஏனென்றால் அவன் இன்னும் சுனைனாவை மறக்கவில்லை. ஆனால் இப்போது அவனது இதயத்தில் என் மீது அன்பு மலரத் தொடங்கியிருந்தது.
நான் அந்த வளையல்களை வாங்கி அங்கே அலமாரியில் வைத்துவிட்டு நான் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன், மிக்க நன்றி என்று சொன்னேன். அவ்வளவு சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து சென்று விட்டேன். ஆனால் எனக்கு இப்போது இந்த விஷயங்களால் எந்த பாதிப்பும் இருக்கவில்லை. தீபாவளி வந்ததும் அனைவரும் தயாராக இருந்தார்கள். நான் வீட்டு வேலைகளிலேயே மூழ்கியிருந்தேன். என் அம்மா அப்பாவும் அங்கே வந்திருந்தார்கள். உறவினர்களும் எங்களுக்கு இனிப்புகள் கொடுக்க வந்திருந்தார்கள். அனைவரும் என்னிடம், உன் வயதிலுள்ள பெண்கள் 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டார்கள். இன்றைக்கும் முழுமையாக அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். கைகளில் வளையல்கள் அணிகிறார்கள். மேக்கப் போட்டுக்கொண்டு தங்களை அழகாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீ ஏன் இப்படி பொலிவிழந்த கோலத்தில் இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆகாஷ் என் மீது கவனம் செலுத்தி என் அருகில் வந்தான். நீ ஏன் இதையெல்லாம் தனியாகச் செய்து கொண்டிருக்கிறாய்? பார், அனைவரும் தயாராகிவிட்டார்கள். நீ ஒருத்திதான் வீட்டு வேலைகளில் சுழன்று கொண்டிருக்கிறாய். சரிப்போ, இந்த வேலையை விட்டுவிட்டுப் போய் தயாராகு என்றான். இன்று ஆகாஷ் என்னை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். தயாராகு என்று அவன் சொன்னபோது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அவன் என் அருகில் வர முயற்சித்துக் கொண்டிருந்தான். நான், உங்களுக்கு இத்தனை வருடங்கள் கழித்து நினைவுக்கு வந்ததா? நான் காலங்காலமாக இதே நிலையில்தான் இருந்து வருகிறேன். வருடத்தில் எத்தனை பண்டிகைகள் வருகின்றன. ஆனால் நான் ஒருபோதும் புதிய ஆடைகளை அணிந்ததில்லை. இதற்கு முன்னால் நீங்கள் இதை கவனித்ததே இல்லை. இன்று ஏன் உங்களுக்கு இந்த உணர்வு வருகிறது என்று கேட்டேன். என் கேள்விக்கு அவனிடம் பதிலில்லை. என் அம்மாவும் என் கையை பிடித்து, ஏன் மருதாணி வைக்கவில்லை? புதிய ஆடைகளோ நகைகளோ அணியவில்லை? உன்னிடம் தங்க நகைகள் கூட இருக்கின்றனவே. சுனைனாவின் பங்காக இருந்ததும் உன்னிடம் இருக்கிறது. உன்னிடம் எந்த குறையும் இல்லையே, பின் ஏன் இப்படி பொலிவிழந்து சுற்றுகிறாய் என்றார். ஆனால் நான் என் முகத்தில் ஒரு போலிச் சிரிப்பை மட்டுமே வரவழைத்துக் கொண்டேன். எங்கோ ஒரு இடத்தில் அவனுக்கு தன் தப்பு புரிந்திருந்தது. அன்று சமீர் தூங்கிய பிறகு நான் சும்மா என் நினைவுகளில் மூழ்கி அறைக்குள் உட்கார்ந்திருந்தேன். அப்போது திடீரென்று ஆகாஷ் அறைக்குள் வந்தான். அவனை என் அறையில் பார்த்ததும் நான் சற்று ஆச்சரியமடைந்தேன். ஏனென்றால் இத்தனை வருடங்களில் இரவு நேரத்தில் அவன் என் அறைக்கு வந்தது இதுவே முதல் முறை. அவன் என் முன்னால் உட்கார்ந்து என் கையை பிடித்துக்கொண்டு என்னிடம் பேசத் தொடங்கினான். ஆனால் நான் என் கையை விடுவித்துக் கொண்டேன். அவன், பார் நந்தினி, நான் உன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். எனக்குத் தெரியும், சுனைனாவின் காதலில் நான் முற்றிலும் குருடாகிவிட்டேன். ஆனால் சுனைனா என் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்பது உனக்கும் தெரியும் தானே. நாங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வைத்திருந்தோம். பிறகு அவள் என்னை விட்டு பிரிந்து சென்றது என் மனதிலும் மூளையிலும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. நான் அவளுக்காக முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன். அவளுக்காக உனக்கான உரிமையையும் மறந்துவிட்டேன். ஆனால் இப்போது காலம் செல்லச் செல்ல எனக்கு உரைத்துவிட்டது. நான் உனக்கும் மிகப்பெரிய அநீதி இழைத்துவிட்டேன். நீ என் மகனை அப்படியே உன்னுடைய சொந்த பிள்ளையைப் போல வளர்த்திருக்கிறாய். உன் சந்தோஷங்கள், உன் எல்லாவற்றையும் என் மகனுக்காக தியாகம் செய்துவிட்டாய். சிறிய வயதிலேயே அவனுக்கு தாயின் அன்பை கொடுத்தாய். பிறகு நீ இங்கே வந்தபோது நான் உன் கணவன் என்பதால் கணவன் மனைவி போல இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு நண்பனைப் போன்ற நடத்தையையாவது நீ பெறத் தகுதியானவள்தான். ஆனால் அதையும் மீறி நான் உன்னிடம் கடினமாக நடந்து கொண்டேன் என்றான். என் மணிக்கட்டில் இன்னும் அந்த உடைந்த வளையல்களின் தழும்புகள் இருந்தன. அவன் தன் விரலால் என் தழும்புகளைத் தொட்டுக்கொண்டே, நான் உன்னுடன் இந்த உறவை முந்துக்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். நான் சுனைனாவுடன் கூட இவ்வளவு காலம் வாழ்ந்தது இல்லை. உன்னுடன் கழித்த நேரம்தான் அதிகம். என் இதயத்தில் உனக்காக நிறைய அன்பு இருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில் நான் உன்னை காதலிக்கத் தொடங்கிவிட்டேன். உன்னுடன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தை செய்ய விரும்புகிறேன் என்றான். இதை சொல்லிக்கொண்டே ஆகாஷின் கண்களில் ஏக்கம், காமம் பெருகத் தொடங்கியது. அவன் கையோடு கொண்டு வந்திருந்த அந்தச் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்களை என் கைகளில் அணிவித்தான். மெல்ல மெல்ல அவன் என் அருகில் நெருங்கத் தொடங்கினான். அவனது பேச்சின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. ஆனால் இப்போது என் உணர்வுகள் செத்துவிட்டன. நான் அங்கிருந்து எழுந்து நின்றேன். என் மனதிற்குள் இருந்த இந்த ஆசைகள் எல்லாம் என்றோ அழிந்துவிட்டன. நான் திரும்பி அவனைப் பார்த்து, நான் வெறும் உங்கள் குழந்தையின் தாய் மட்டுமே. அதைத் தாண்டி உங்களுக்கும் எனக்குமிடையே வேறு எந்த உறவும் இல்லை. எனக்குள்ளும் உணர்ச்சிகள் இருந்தன. ஒரு காலத்தில் நானும் நீங்களும் என்னோடு ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும். எனக்குச் சேர வேண்டிய உரிமை, எனக்குச் சேர வேண்டிய அன்பை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். நானும் ஒரு காலத்தில் உங்கள் அரவணைப்பில் அடங்க ஏங்கினேன். ஆனால் இப்போது என் அந்த உணர்ச்சிகளெல்லாம் செத்து சாம்பலாகிவிட்டன. ஏனெனில் என்னிடம் அன்பாக பேசுவது இருக்கட்டும், நீங்கள் என்னை ஒருமுறை கூட நிமிர்ந்து பார்த்தது கூட இல்லை.
உங்களுக்காக என் மனம் எவ்வளவு தவித்தது. நீங்கள் எனக்கு பரிசுகள் கொண்டு வர வேண்டும். நான் அலங்காரம் செய்யும்போது என்னை புகழ வேண்டும். என்னை வெளியே சுற்ற அழைத்துச் செல்ல வேண்டும். என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு காய்ச்சல் வரும்போது அன்பாக 4 வார்த்தை பேச வேண்டும். என் ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலும் என் பக்கபலமாக நிற்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நீங்கள் அப்படிச் செய்யவில்லை. மாறாக ஒவ்வொரு கணமும் என்னை அவமானப்படுத்தினீர்கள். நான் இரண்டாமவள், வெறும் உங்கள் குழந்தையின் தாய் மட்டுமே என்பதை எனக்கு உணர்த்தினீர்கள். இப்போது என் உணர்வுகள் அனைத்தும் சாம்பலான பிறகு நீங்கள் மீண்டும் எனக்கு இனிமையான கனவுகளை காட்டுகிறீர்கள். இப்போது உங்களுடன் ஒரு புதிய திருமண வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று எனக்கு புரிய வைக்க பார்க்கிறீர்கள். பாருங்கள், உங்கள் மனதில் ஒரு பெண்ணிற்கான உணர்ச்சிகள் விழித்துக் கொண்டால், உங்கள் உள்ளே இருக்கும் உணர்ச்சிகளை தணித்துக் கொள்ள விரும்பினால், போய் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவள் உங்கள் உடலின் தேவைகளை பூர்த்தி செய்வாள். ஏனென்றால் நான் வெறும் சமீரின் தாய் மட்டுமே, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு முழு அனுமதி இருக்கிறது. நீங்கள் போய் 3வது திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அறையிலிருந்து வெளியேறி பால்கனிக்குச் சென்றுவிட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு எனதும் சமீருடையதுமான அறையிலிருந்து ஆகாஷ் வெளியேறி தன் அறைக்குச் சென்றுவிட்டான். நான் அங்கே பால்கனியிலேயே நின்று கொண்டு எவ்வளவு நேரமோ என் அடக்கப்பட்ட கண்ணீரை எனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டிருந்தேன். நான் விரும்பினாலும் என் இதயத்தில் அவனுக்காக உணர்வுகளை உருவாக்க முடியவில்லை. ஒரு பெண் தன் இதயத்தின் கதவுகளை ஒரு ஆண்களுக்காக மூடிவிட்டால் அதற்குப் பிறகு அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். பெண் மெழுகு போன்றவள் அல்ல. மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தி உடைத்தெறிந்த பிறகு அந்த பெண்ணை மீண்டும் பழையபடி மாற்றிவிடலாம் என்று ஆண் நினைத்தால் அது அவனது மிகப்பெரிய தவறான எண்ணம், மூட நம்பிக்கை. நண்பர்களே, இந்த கதையின் 2ஆம் பாகம் செகண்ட் பார்ட் வரவேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் தயவுசெய்து எனக்கு அதிகளவில் காமெண்ட் செய்யுங்கள். எனக்கு அதிக கமெண்ட்கள் வந்தால் நான் இந்த கதையின் 2ஆம் பாகத்தை கொண்டு வருவேன். இன்றைய கதை எப்படி இருந்தது என்று கண்டிப்பாகச் சொல்லுங்கள். கதையைப் பற்றிய உங்களின் கருத்தை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கதையை முழுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே. நாளைய கதையோடு சந்திப்போம்.